வணக்கம் நண்பர்களே. நாம சிற்றினம் சேராமைங்கிற அதிகாரத்த அதுல 8 குறள் நாம பார்த்துட்டோம். இப்ப நாம 9வது குறள் பார்க்கலாம். இந்த இதுல நாம இப்ப நெறைய வள்ளுவர் எவ்வளவோ விஷயங்கள சொல்லியிருக்கார். ஒரு அ சிற்றினம் சேராமை அப்படிங்கும்போது இந்த இனநலம். இனம் எப்படி இருக்கணும்? இனத்துக்கு ஒருவன் அ என்ன அவன் செய்யணும்? இந்த இனத்தினுடைய மேம்பாட்டுக்காக. அப்படின்னு சொல்லி அ அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ஒரு சொன்னதெல்லாம் பார்த்துருக்கோம். மனம்னா என்ன? உணர்ச்சின்னா என்ன? அறிவுனா என்ன? இதெல்லாம் இனம் சார்ந்து வரக்கூடிய அந்த பண்புகள். அப்போ நாம நல்லா இருக்கணும்னா, இனம் நல்லா இருக்கணும். இனம் நல்லா இருந்தா நாம நல்லா அது ஒரு முக்கியமான ஒண்ணு. அந்த வழியில இப்ப நமக்கு அ இதுல இப்போ நம்ம 458 குறளுக்கு அப்புறம் 459வது குறள் என்ன அப்படின்னாச்சுன்னா, வள்ளுவர் சொல்றாரு, மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றதுவும்
மற்றஃதும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து. அதாவது மல மனநலத்தின் ஆகும் மறுமை. நல்ல ஒரு மனநிலையோட அந்த மனநலம், அது அறிவாக இருந்தாலும் சரிதான், அது உணர்ச்சியாக இருந்தாலும் சரிதான், நற்பண்புகளாக இருந்தாலும் சரிதான். இது எப்படி வந்து மனநலம் வந்து ஒரு மக்களிடத்திலே இருக்கிறதோ, அந்த மனநலத்தை போலவே அது நன்றாக இருக்கும் பொழுதுதான், அது வந்து அதனுடைய பின்னால வரக்கூடிய சந்ததியினருக்கு மனநலத்தினாகும் வறுமை. அவங்க நல்லா இருந்தாங்கன்னா, அவங்க அந்த ஒரு நல்ல ஒரு பண்பாளர்களா, நல்ல உணர்ச்சி உள்ளவர்களா, அறிவுள்ளவர்களா இருக்கும்போது, அந்த பின்னால வரக்கூடிய அந்த மக்களும் நல்லவர்களாக இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, மற்றஃதும் அதையெல்லாம் அவர் சொல்றாரு. மற்றஃதும் மனநலம், அந்த மற்றஃதும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து. இனநலம் வந்து இனநலம் வந்து அத வந்து இனநலம் அதனால வந்து சிறக்க வேண்டும். அத வந்து இந்த இனநலத்தை வந்து அது பாதுகாக்க வேண்டும். அதாவது அதை காக்க வேண்டும். அப்பதான் வந்து அந்த ஒரு மனநலங்கிறது அந்த மறுமைக்கு மட்டும் இல்ல. அது அப்படி இருக்கும்போது அந்த இனநலத்திற்கே அது ஏமாப்பு உடைத்தாகிவிடும். அந்த இனநலம் வந்து அது ஒரு பெரிய நன்மை அடைகிறது. அப்போ வந்து அந்த ஒரு இனமானது இப்படித்தான் வந்து ஒரு நல்ல ஒரு பெயரை வாங்குகிறது. தமிழ் சமுதாயம் வந்து இந்த இனநலம் வந்து நாம இப்படி வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பெயரை வாங்கி அந்த மக்களும் அப்படியே வாழ்ந்து மக்களுக்கு பின்னால் வந்து அவருடைய மக்கள்களும் நன்றாக வாழ்ந்து அந்த இனநலம் வந்து அதனால வந்து பேணி பாதுகாக்கப்பட்டு அதனால வந்து அது வந்து உறுதியாக வந்து இருக்கிறனாலதான் இவ்வளவு காலமும் அந்த தமிழ் சமுதாயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அது இருந்தாதான் இருக்க முடியும். அதத்தான் வந்து திருவள்ளுவர் சொல்றாரு. மனநலம்ங்கிறது வந்து அது வந்து ஒரு மறுமைக்கும் வேணும். மறுமையில அந்த அந்த தங்களுக்கு பின்னால வரக்கூடியவர்களுக்கும் அது வந்து இருக்கும் பொழுது, இந்த இனநலத்திற்கும் அது ஏமாப்புடைத்து, இனநலத்திற்கும் அது வந்து ஒரு பாதுகாப்பை வந்து அது இனநலத்தையும் வந்து செழிக்க செய்கிறது. அதனாலதான் அந்த இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து, அந்த பாதுகாப்பு அந்த இனநலத்திற்கும் ஒரு பாதுகாப்பா வந்து அது இருக்கிறதுனால இந்த மனநலம்ங்கிறது எவ்வளவு முக்கியம். அதனாலதான் வந்து அந்த சிற்றினம் சேராமைன்னு சொன்னா அது ஒண்ணும் அது ஒரு பெரிய கஷ்டம். அத வந்து நம்ம வந்து இந்த ஒரு அந்த சிற்றினமான ஒரு புத்திக்கு வந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மீள்றதுக்கு வழியே இல்ல. அந்த சிற்றினத்தை வந்து தவிர்த்து நாம வந்து நல்லா வாழணும் அப்படிங்கிற அந்த இது வரும்போது நாம இவ்வளவு ஜாக்கிரதையா வந்து இருக்கணும். அதுக்காக வந்து இந்த 459வது குறள திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரி, அடுத்தால 460ல என்ன சொல்றாரு? அதுவரை நன்றி.